கட்சிகளோட தகுதியான வேட்பாளர்கள் இல்லை என்றது இந்த மாநகர சபையின் உறுப்பினர்களை பார்க்கின்ற பொழுது மக்கள் புரிஞ்சு கொள்வார் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் நாங்கள் நிச்சயமாக சிறப்பான ஆட்சி ஒன்றை கொடுத்திருப்போம். நாங்கள் எவ்வாறான ஆட்சி ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோமோ அவ்வாறான ஒரு ஆட்சியை இப்பொழுது மாநகர சபைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தரப்புகள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். துரிதகதியில் யாழ்ப்பாண நகரை கட்டியெழுப்ப வேண்டும். ஒரு அழகிய மாநகரமாக சர்வதேச நகரங்களுக்கு ஈடு இணையான நகரமாக யாழ்ப்பாண மாநகர சபையை கட்டி எழுப்ப வேண்டும் என்பது எங்களுடைய வேணவாக இருந்தது. எங்களிடம் பல்வேறு திட்டங்கள் இருந்தன. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்த பணிகளையும் நாங்கள் செய்திருந்த வேளையில் சதியாலோ விதியாலோ எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு நாங்கள் போட்டியிட முடியாதவாறான ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது. இருந்த போதிலும் என்னை பொறுத்த மட்டிலே இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றவர்கள் நிச்சயமாக சிறப்பான ஆட்சி ஒன்றை அங்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள், விருப்பம். ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக கடமையாற்றியவர் என்ற அடிப்படையிலே ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். யாழ்ப்பாண மாநகர முதல்வர் பதவி என்பது மிக முக்கியமான ஒரு பதவி. என்னை பொறுத்த மட்டிலே பாராளுமன்ற உறுப்பினர்களை விட முக்கியமான ஒரு பதவி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வர் பதவி. அது தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணம் என்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதேசம், உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதனுடைய தலை யாழ்ப்பாண மாநகர சபை. யாழ்ப்பாண மாநகரத்துக்கு யாழ்ப்பாண நகரத்துக்கு விஜயம் செய்கின்ற அனைத்து ராஜதந்திரிகளும் விஜயம் செய்கின்ற ஒரு இடம் யாழ்ப்பாண மாநகர சபை. எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்திக்கிறார்களோ இல்லையோ மாநகர முதல்வரை சந்திக்காமல் எந்த ஒரு ராஜதந்திரியும் அல்லது எந்த ஒரு வெளிநாட்டு தூதுவர்களும் சென்றது கிடையாது. அந்த வகையிலே யாழ்ப்பாண மாநகரத்தினுடைய முதல்வராக இருப்பது என்பது மிக கடினமான ஒரு பணி. நான் 2 வருடங்கள் இருந்த அனுபவத்தில் சொல்லுகின்றேன், மிக கடினமான. அந்த பதவியில் இருப்பவர் தமிழ் தேசியத்தை விலை போக விடாது, அச்சுறுத்தல்கள் தாண்டி பயணிக்கக்கூடியவராக, ஆற்றல் மிக்கவராக இருக்க வேண்டியது கட்டாயம். ஆங்கில புலமையும் இருக்க வேண்டும், குறைந்தது சமாளிக்க தெரிய வேண்டும். அதே நேரம் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய தகுதி இருக்க வேண்டும். அதே நேரம் ராஜதந்திரிகளோடு உறவாடக்கூடியவராக இருக்க வேண்டும். ராஜதந்திரிகளிடம் தமிழ் மக்களுடைய உரிமை கோரிக்கையை முன்வைக்கக்கூடியவராக, அதை விளங்கி கொண்டவராக இருக்க வேண்டும். யாழ்ப்பாண நகரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை பற்றி விளங்கப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆகவே மாநகர முதல்வர் பதவி என்பது சாதாரண பகுடி விடுகின்ற ஒரு விடயமாக இருக்கக்கூடாது, இல்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற உறுப்பினர்களில் தகுதியான மாநகர முதல்வரை என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமான உண்மை. ஆனால் தங்களுடைய முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப் போகின்ற கட்சிகள் பொறுப்போடு இதிலே செயற்பட வேணும். அவர்களுடைய முதல்வர்களை சரியாக பயிற்றுவிக்க வேண்டும். பயிலக்கூடிய தகமை உள்ளவர்களை முதல்வர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும், முதல்வர் ஆக்க வேண்டும். அவரை தொடர்ச்சியாக வலுப்படுத்தி சிறப்பான ஆட்சியை இந்த கட்சிகள் வழங்க முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இது மிக பாராளுமன்ற உறுப்பினரை விட தகுதியான ஒருவர் தான் மாநகர முதல்வராக இருக்க வேண்டும். வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய மாநகர சபையினுடைய முதல்வராக இருக்க வேண்டியவர் மிக தகுதியானவராக இருக்க வேண்டும். விளையாட்டுத்தனமாக இந்த கட்சிகள் இந்த அரசியலை முன்னெடுக்கின்றன என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, அதைத்தான் நான் மீண்டும் இது கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் யாழ்ப்பாணம் என்று இருக்கிறது. ஒரு தகுதியான முதல்வரை கொண்டிருக்காமல் இந்த கட்சிகள் இருக்கின்றன என்பதுதான், தகுதியான ஒரு நபரை அந்த கட்சிகளிடம் காணவில்லை என்பதுதான் மிக அவலம், மிக அவலம். ஒரு கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் தோல்வியடைந்திருக்கிறார் என்று சொன்னீர்கள். அந்த முதல்வர் வேட்பாளருக்கு கூட தகுதி இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவருக்கு மாநகர முதல்வராக வேறு எந்த அருகதையும் எந்த தகுதியும் கிடையாது. இது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை, உண்மையிலே துரதிர்ஷ்டவசமான நிலைமை. பாராளுமன்ற உறுப்பினர்களை விட
சக்தி வாய்ந்தவராக இருக்க வேண்டும் மாநகர முதல்வர். ஏனென்று நான் சொல்லுகின்றேன் என்றால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் சும்மா பாராளுமன்றத்தில் போய் 2 எழுதி வாசித்து விட்டு வந்து கேண்டீனில் சாப்பிட்டுட்டு வீட்டை போகலாம். ஆனால் மாநகர முதல்வர் பதவி அவ்வாறு அல்ல, மிக கடினமான பதவி. மாநகர முதல்வருடைய ஒரு ஒப்பம் இல்லாவிட்டால் நிர்வாகம் இயங்க முடியாது. நிர்வாகத்தை நடத்த வேண்டும், அரசியல் ராஜதந்திரிகளை சந்திக்க வேண்டும், மாநகரத்தை நிர்வகிக்கிற மாநகரத்தை கட்டமைக்கிற செயல்திறன் இருக்க வேண்டும். ஆக மிக கடினமான ஒரு பதவி மாநகர முதல்வர் பதவி. ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கக்கூடிய வேண்டிய தகுதிகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் அரசியல் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய தகமை உள்ள ஒருவராகத்தான் மாநகர, அதுக்கு நிகரான ஒருவராகத்தான் மாநகர முதல்வர் பதவியில் இருப்பவர் இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்து இந்த கட்சிகளுடைய வேட்பாளர்களை அவ்வாறு இன்று தெரிவு செய்யப்பட்டிருப்பவர்களை அவ்வாறு கருத இடமில்லை.